காலேஜ் படிக்கும்போது கூட படிக்கிற பையன். ஸோ அங்கேருந்தே அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது இவங்க சென்னையில் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த பையன் கனடாவில் ஒரு ஜாப் கிடைக்குது. ஸோ அவர் கனடாக்கு போயிடுறாரு. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே இந்த பொண்ணை ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே வர சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு அங்கே எனக்கு ஜாபு கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஜாபை நான் ரிசைன் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நேத்திக்கு முந்தான நாள் கல்யாணத்துக்குலாம் முன்னாடி வரைக்கும் அவள் என் பணத்தை பற்றியோ என் வாழ்க்கை முறை பற்றியோ என்னோட சம்பாத்தியத்தை பற்றியோ பேசவே இல்லை. அப்போ இப்போ என் வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிறா, எங்கள் அம்மா கிட்ட காசு இல்லைன்னு பேசுகிறா, என்கிட்ட காசு இல்லைன்னு பேசுகிறா அப்படிங்கிறது அவருக்கு ஒரு உறுத்தலாக இருந்திருக்கு. 1.5 மாதத்துல கனடா கூப்பிட்டு போகிறாரு. கனடாவில் ஒரு 1.5 மாதம்தான் அவங்க இருக்கிறாங்க. 1.5 மாதத்தில் அப்பா கார் வாங்கி தராரு. அப்பா அந்த 1.5 மாதத்துக்கு ஒரு செலவு கொடுக்குறாரு. அதுக்குள்ளாரையே இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் அப்பாவால் தான் நீ இருக்க, ரெண்டாவது நீ என்ன எனக்கு பண்ணின அப்படிங்கிறது. 3 மாதம்தான் பீரியடு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போட சொல்லுது அப்பா கிட்ட சொல்லி. ஃப்ளைட்டில் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுது. இதோடு நான் போக மாட்டேன். அப்போ 6 வருஷம் அவங்களோட காதல் 3 மாதம் கூட கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களால தக்க வைக்க முடியல. லவ் மேரேஜஸில் மட்டும் நாங்கள் பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதை தான் அவங்க வாழ்க்கைன்னு நினச்சிருப்பாங்க. இந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆகிறது தான் லவ் மேரேஜஸில் நாங்கள் பார்க்குற மிகப்பெரிய ப்ராப்ளம். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு அட்வொகேட் ராஜேஸ்வரி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க மேம். அப்புறம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா 1 or 2 monthsலேயே டிவோர்ஸ் நிற்பாங்க. அது மாதிரி கேசஸ் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா மேம்? நிறைய பார்த்துருக்கேன். நான் ஒரு பர்டிகுலர் கேஸை மட்டும் இதில் சொல்கிறேன். அதில் அந்த பொண்ணு காலேஜ் படிக்கும்போது கூட படிக்கிற பையன். ஸோ அங்கேருந்தே அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது இவங்க சென்னையில் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த பையன் கனடாவில் ஒரு ஜாப் கிடைக்குது. ஸோ அவர் கனடாக்கு போயிடுறாரு. ஸோ அவங்க காலேஜ் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அவங்க லவ் பண்ணுறாங்க. அவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்லேயே அவங்க இந்த பொண்ணு பையன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து பேசுகிறது உண்டு. அவங்களும் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டு சைடில் அப்போதைக்கு அவங்களுக்கு இந்த லவ் பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பையன் கனடாவில் போய் வேலை பார்க்குறாரு. கனடாவில் இருக்கும்போதும் அவங்க ஃபோனில் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டினியூஸாக அவங்க லவ் பண்ணிருக்காங்க. அவர் திருப்பி எப்போ சென்னைக்கு வராரோ அப்போ வரும்போது அந்த பொண்ணை மீட் பண்ணுறது உண்டு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிட்டத்தட்ட 6 வருஷம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் காலேஜ் அவர் ஒரு 3 வருஷம் கனடாவில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த பொண்ணு சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 6 வருஷம் அவங்க கண்டினியூஸாக லவ் பண்ணிட்டுருக்காங்க. 6 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி இந்த பொண்ணு வீட்டுக்கு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா பொண்ணு வீட்டுக்கு அது வரைக்கும் தெரியல. ஸோ பொண்ணு வீட்டுக்கு சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டில் முதல்ல ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஏன்னா பொண்ணோட அப்பா அம்மா இன்டர் ரிலீஜியஸ். அவங்க 2 பேரும் அவங்களது லவ் மேரேஜ் தான். பட் அப்பா ஹிந்து, அம்மா கிறிஸ்டியனு. ஸோ அந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. பையன் கனடாவில் இருக்கார். அவர் இங்கே கல்யாணம் முடிச்சுட்டு திருப்பி பொண்ணையும் கூட்டிகிட்டு கனடா போகிற மாதிரி. ஸோ அவங்கள இங்கே இருக்கிற ஜாபை ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. அங்கே கனடாவில் நம்ம ஜாப் வாங்கிக்கலான்னு. பட் ஓகே எல்லாம் பேசி முடிச்சுட்டு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே இந்த பொண்ணை ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே வர சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு அங்கே எனக்கு ஜாபு கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஜாபை நான் ரிசைன் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே உடனேலாம் ஜாப் கிடைக்காது. நீ ஸ்டூடெண்ட் வீசாவில் கனடாக்கு வந்துடலாம். நீயே ஏதாவது ஒன்று படிக்கிறேன்னு நீ அங்கே வந்துடு, அதை படிச்சுட்டு அப்படியே நீ ஜாபை ஜாயின் பண்ணிக்கலான்னு. அந்த பொண்ணு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே ஜாபை ரிசைன் பண்ணிடுறாங்க அவங்க. பட் இனிஷியலாக என்ன சொல்கிறாங்க, இவங்க பேரண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்தோடனே நீங்கள் கனடாக்கு போக வேணாம், கொஞ்ச நாளைக்கு நீ சென்னையிலேயே கூட இருக்கலாம், மாமியார் தனியாக தானே இருக்காங்க, மாமியார் கூட நீ கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே இந்த பையனும் ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்துகிட்டு சென்னைக்கு வராரு. சென்னையிலேயே 3 மாதம் தங்குறதா பிளான். 6 வருஷம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களுக்கு சுற்றியிருக்காங்க. இந்த பையன் சென்னையில் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளார பெருசாக சண்டை வந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. 2 பேரும் அப்படி ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஒரு 3 மாதம் அவர் இந்தியாவில் தங்குறாரு. இந்த 3 மாதம் மாமியார் வீட்டில் தங்கணும். மாமியார் வீட்டில் இவரும் தங்குறாரு, இந்த பொண்ணும் போய் தங்குறாங்க. வீடு எப்படின்னா அங்கேயும் டிஸ்டன்ஸ் அந்த பொண்ணு வீட்டில் இருந்து இவங்க மாமியார் வீட்டுக்கு ஒரு 1 hour ஜேர்னி டைம் இருக்குது. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் அங்கே தங்குறாங்க. 2 நாளில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்குள்ளார பேச்சுவார்த்தையில் அந்த கனடா வர்றது சம்மந்தமாக
அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஜாப் இருக்கணும், என்னால் ஜாப் இல்லாமல் வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது, ஏன்னா இவரோட சேலரி வந்து பெருசாக சேவிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு முதல்ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இவர் சம்பாதிக்கிறாரு, ஆனால் அவர் கையில் சேவிங்ஸ்னு எதுவும் இல்லை, வாங்குறத அவர் அப்படியே செலவு பண்ணுறதுக்கு சரியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த பொண்ணு என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே அம்மாவுக்கு அவர் அங்கேருந்து செலவுக்கு அனுப்பணும், அம்மாக்கிட்டையும் பெருசாக வந்து மணியெல்லாம் எதுவும் கிடையாது, ஒரு பெரிய செட்டில்டு ஃபேமிலின்னு கிடையாது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் வந்து எனக்கும் சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பெருசாக சர்வை பண்ண முடியாது, ஏன்னா பொண்ணு வந்து ஓரளவுக்கு செட்டில்டு ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புக்கு எந்த குறைச்சலும் இல்லை, எல்லாமே இருக்கிற ஒரு ஃபேமிலி. கல்யாணம்னு பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஃபேமிலி சைட்லேருந்து, அதாவது பொண்ணோட வீட்டிலேருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்கள்ல, நீ இங்கே இவ்வளோ வசதியில் இருக்க, அவங்க வீட்டில் அது இல்லையே, நீ அங்கே போய் அது எப்படி இருப்ப, இவ்வளோ நாள் இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது ஒரு கற்பனையில் சொல்கிறது வேறு, ஆனால் போய் வாழும்போது உனக்கு அந்த கஷ்டம், உனக்கு 2 நாள் 3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 4வது நாள் என்ன நினைப்பேன், நம்ம அப்பா வீட்டில் இந்த வசதி இருந்ததே, இது இங்கே இல்லையேன்னு நீ யோசிப்பேன் இல்லைன்னு. இல்லை அவன் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான், அவன் கொடுக்குறான் அப்படின்னு இவங்க அந்த லவ்வில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த ப்ராக்டிக்கலாக என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ப்ராக்டிக்கலாக தேவைங்கிறது எப்போ தெரியும்னா, போய் கல்யாணம் முடிஞ்சோடனே அவர் வீட்டில் போய் தங்குறாங்கல்ல, அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க, வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, இது வந்து எனக்கு வசதியாக இல்லை, எங்கள் வீட்டில் பாத்ரூம் உங்களோட ரூம் சைஸில் எங்கள் வீட்டில் பாத்ரூம் இருக்கும், நான் அங்கே அந்த வசதியாக இருப்பேன், அங்கே வந்து எனக்கு ஹால்லையே ஏசி இருக்கும், இங்கே அது கிடையாது. இதெல்லாம் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியும் தெரியும் தான், ஆனால் அப்போ அது பெருசாக தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. இப்போ என்னென்னா ஒரு பெரிய இவங்க வந்து வாழும்போது தான் ஓ இது ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்போ இவங்க நான் கனடாக்கு வரமாட்டேன், நீ இதெல்லாம் எனக்கு ஜாபெல்லாம் நீ வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன், நம்மளுக்கு சம்பாத்தியத்துக்கு வழி இருந்தால் தான் வருவேன்னு. அவருக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நேத்திக்கு முந்தான நாள் கல்யாணத்துக்கெலாம் முன்னாடி வரைக்கும் அவள் வந்து என் பணத்தை பற்றியோ என் வாழ்க்கை முறை பற்றியோ என்னோட சம்பாத்தியத்தை பற்றியோ பேசவே இல்லை. அப்போல்லாம் என்ன பேச்சு இருந்ததுன்னா, எங்கே போயிருக்க, ஓ காரில் போயிருக்கியா, ஓ இதை வாங்கியிருக்கியா, எனக்கு இது வாங்கினியா, அது வாங்கினியா, தண்ணி அடிச்சிட்ருக்கியா, பப்புக்கு போயிருக்கியா, இவ்வளோதான் பேச்சு இருக்கும். அப்போது இப்போ வந்து என் வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிறா, எங்கள் அம்மா கிட்ட காசு இல்லைன்னு பேசுகிறா, என்கிட்ட காசு இல்லைன்னு பேசுகிறா அப்படிங்கிறது அவருக்கு ஒரு உறுத்தலாக இருந்திருக்கு. அவர் ஆனாலும் என்ன நினச்சிருக்காருன்னா, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கனடா கூட்டு போயிட்டோன்னா அவள் அங்கே வந்து அங்கேயே லைஃப் ஸ்டைலுக்கு அவருக்கு என்னென்னா, இந்தியாவில் இருக்கிறனால இந்த வீடு சின்னதாக தெரியுது, கனடாவில் அப்படி இல்லைல்ல, அப்போ அங்கே போனால் அவர் மாறிடுவார்னு நினைக்கிறாரு. இவங்க கனடாக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி ஒரு ஸ்டூடெண்ட் விசாலாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க நினைக்கிற அந்த லக்ஸூரியஸ் லைஃப் அங்கே இல்லை, இருக்காது, கனடாவில் இருக்காது. ஏன்னா இவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு வீட்டில் இருக்கலாம், காலேஜுக்கு போகலாம், படிக்கலாம், ரிட்டர்ன் வரலாம். பெருசாக இவங்க நினைக்கிற மாதிரி வெளியில் போகிறது, ஊரை சுற்றுறது, அந்த மாதிரியான எதுவுமே இருக்காது. இவங்களுக்கு அங்கே போன உடனே கார் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் கார் வாங்கணுன்னா அதுக்குரிய வசதி அவர் கையில் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்பா அம்மாட்ட. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் பணம் அனுப்புகிறேன், நீ கஷ்டப்பட வேண்டாம், ஏன்னா ஒரே பொண்ணு, நான் பணம் அனுப்புகிறேன், நீ கார் வாங்கிக்கோ. ஸோ இவர் பணம் அனுப்புகிறாரு, அவர் கார் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சரி பரவாயில்ல, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் மாதம் மாதம் இங்கே கொஞ்ச நாளைக்கு இங்கேருந்து நான் பணம் அனுப்புகிறேன். அப்பா இங்கேருந்து பணம் அனுப்புகிறாரு. இப்போ அப்பா பணம் அனுப்புகிறாரு, அப்பா கார் வாங்கி தர்றாரு, ஏன்னா பொண்ணு வசதியாக இருக்கணுமேன்றதுக்காக அவர் வாங்கி தர்றாரு. அவருக்கு ஒன்றும் இந்த பையனை இன்சல்ட் பண்ணணுங்கிற நோக்கமெல்லாம் அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த பொண்ணுக்கு எப்படி மனசில் நினைக்குதுன்னா, என் அப்பா கொடுக்குற காசில் தானே நான் இங்கே இருக்கேன், என் அப்பா கொடுக்குற காசில் தானே நான் கார் வாங்கி ஓட்டிகிட்ருக்கேன், நீ எனக்கு எதுவும் பண்ணலை இல்லை அப்படிங்கிறது இவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்க இவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த பையன்கிட்ட. 6 வருஷம் கல்யாணம் ஆனவங்க இங்கே இருந்து அவங்க ஒரு 2 மாதத்தில் தான் 3 மாதம் இங்கே இருக்கிறதா வந்தார். இங்கே பிரச்சனைகள் அதிகமானவுடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இங்கேயே இருந்தால் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பா, நம்ம கனடா கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக விசாவில் ப்ராசஸ் பண்ணி 1.5 மாதத்துலேயே கனடா கூப்பிட்டு போகிறாரு. கனடாவில் ஒரு 1.5 மாதம் தான் அவங்க இருக்கிறாங்க. 1.5 மாதத்தில் அப்பா கார் வாங்கி தராரு, அப்பா அந்த 1.5 மாதத்துக்கு ஒரு செலவு கொடுக்குறாரு. இவங்களுக்கு பிரச்சனை வந்து அதுக்குள்ளாரையே இவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் அப்பாவால் தான் நீ இருக்க, எங்கள் அப்பா இல்லைன்னா இங்கே எப்படி நான் சாப்பிடுவேன், எங்கள் அப்பா இல்லைன்னா நீ எப்படி இருப்ப, 2வது நீ என்ன எனக்கு பண்ணின அப்படிங்கிறது. 3 மாதம்தான் பீரியடு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போட சொல்லுது, அப்பா கிட்ட சொல்லி ஃப்ளைட்டில் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுது. இதோடு நான் போக மாட்டேன். அப்போ 6 வருஷம் அவங்களோட காதல் 3 மாதம் கூட கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களால தக்க வைக்க முடியல. இப்போ அந்த பொண்ணோட கொஷின் என்னென்னா, அதாவது 6 வருஷம் இருக்கும்போது நான் இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் தான் இருக்கேன்னு அவருக்கு தெரியும். அவன் நீ வரதெல்லாம், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நீ உனக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிடுவேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டே இருந்தான். ஆனால் நான் கேட்குறது எதுவுமே அங்கே கிடைக்கல அப்படின்னு.
அந்த பையனோட வெர்ஷன் என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் இவள் வளர்ந்த முறையில் என் வீட்டில் வளர முடியும், என் வீட்டில் இருக்க முடியாது அவளால். என்கிட்ட என்ன இருக்கோ அதுக்குள்ளார தான் அவள் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது அவனோட வெர்ஷன். அவளோட வெர்ஷன் என்ன சொல்கிறான்னா, நான் ஏன் இவனுக்குள்ளார போய் வாழணும், நான் ஏற்கனவே இப்படி ஒரு முறையில் தானே இருந்தேன், நான் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவன் கூட வாழணும், அவன் என்னால் இதெல்லாம் பார்த்துக்க முடியாது, உன் வசதிக்கு உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற அளவுக்கு வசதியை என் வீட்டில் என்னால் உனக்கு கொடுக்க முடியாதுங்கிறத முன்னாடியே எனக்கு அவன் சொல்லியிருக்கணும்ல. ஆனால் அப்போல்லாம் அவன் என்னென்னா, பசங்க இப்போ அப்படி தான் லவ் பண்ணும்போது என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாவா, நீ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாவா, உனக்கு என்ன வேணும், உனக்கு வீடு தானே, சூப்பராக வீடு வாங்கிடலாம், நீ வா, உனக்கு என்ன சூப்பராக வசதிகள் பண்ணிடலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேசுகிறத வச்சு நம்பிடுவாங்க. நிதர்சனமாக ப்ராக்டிக்கலாக அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அந்த வீட்டோட சைஸ் என்னன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டில் இவ்வளோ தான் வசதி வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் 10 லட்ச ரூபாய்க்குரிய வசதி வாய்ப்பு அந்த வீட்டில் ரெடி பண்ணியிருப்பான்ல. ஆனால் நீங்கள் எதுவுமே இந்த வீட்டில் எதுவுமே இல்லைன்னா அப்போ அவனோட வசதியே அவ்வளோதான். ஆனால் அப்போ அது எதுவுமே தெரியாது. லவ் மேரேஜஸில் மட்டும் நாங்கள் பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதை தான் அவங்க வந்து வாழ்க்கைன்னு நினச்சிருப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து, ஏம்மா இவங்க இந்த வீடு சின்ன வீடுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் இல்லைம்மா, மேடம் அது எனக்கு தெரியும், ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு வந்து ஊரில் 4 ஏக்கர் நிலம் இருக்குது, நம்ம கல்யாணம் ஆன உடனே நம்ம அதை விற்றுட்டு இங்கே வீடு வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தாரு, இல்லை கனடாவில் நான் ஒரு வீடு வாங்குகிறேன் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் எல்லான்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு. இவங்க எதையுமே ப்ராக்டிக்கலாக பார்க்க மாட்டாங்க, அவன் சொல்கிறத மட்டுமே அவங்க அப்படியே நம்புவாங்க. இந்த பையனுக்கும் எப்படின்னா, ப்ராக்டிக்கலாக அவளுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல அந்த வீட்டுக்குள்ளார, இந்த சொஃபிஸ்டிகேஷன் அவள் இங்கே எதிர்பார்ப்பாளே, இந்த சொஃபிஸ்டிகேஷன் மிஸ் ஆனால் அவள் ஃபீல் பண்ணுவாளேன்னு நிறைய அந்த பொண்ணுலாம் ஒரு விஷயம் வந்து எனக்கு சொன்னா என்னென்னா, மேடம் எனக்கு பயங்கரமாக வந்து இன்றைக்கி பயங்கர கிரேவிங்காக இருந்தது, இன்றைக்கி நான் எழுந்து உட்காந்துட்டு எனக்கு வந்து நீங்கள் பிரியாணி வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்குறேன். அவர் வந்து சொல்கிறாரு, பிரியாணிலாம் இப்போ இந்த நேரத்துக்கு கொடுக்க முடியாது, சாப்பிட முடியாது, வேறு ஏதாவது நீ சாப்பிடு, வீட்டில் இருக்குல்ல நீ இதை சாப்பிடுன்னு சொல்கிறார். ஸோ அவள் வீட்டில் அவளுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, அவளுக்கு எழுந்து நின்னோடனே அவளுக்கு என்னத்துக்கு கிரேவிங்காக இருக்கோ அது அவளுக்கு கிடச்சிருக்கும் சாப்பாடு. இந்த வீட்டில் அது கிடைக்கல. அப்போ அவளுக்கு உடனே எப்படி ஃபீல் பண்ணுறான்னா, ஐயையோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டதுனால நம்மளுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல, நம்ம இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சிட்டு வரோம். இந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆகிறது தான் லவ் மேரேஜஸில் நாங்கள் பார்க்குற மிகப்பெரிய ப்ராப்ளம். அரேஞ்ச்டு மேரேஜில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவன் வசதி இவ்வளோதாம்மா, அவன் வாழ்க்கை இவ்வளோதாம்மா. ஆமாம், அவங்களுக்கு தெரியாதுல்ல, இவன் பெருசாக பயங்கரமான அஷூரன்சஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் லவ் மேரேஜில் இவங்க லவ் பண்ணுற அந்த 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் பயங்கரமாக சீனை போட்டிருப்பார். கூட்டிகிட்டு போனால் சாப்பாடுக்கு அவர் பே பண்ணுறது, ஒரு ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, ஸ்டே பண்ணுறது, அங்கே வந்து எல்லா செலவையும் பண்ணுறது, ட்ரெஸ்ஸு வாங்கி தரது, அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி தரதுன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண மாட்டாங்க அவங்க. அது அப்போ வந்து ஒரு நாள் நம்ம பார்க்குறோம், இது வந்து மாதம் செலவு கிடையாது இல்லை, இதில் நம்மளுக்கு டெய்லி செலவு கிடையாது, அது நம்மளுக்கு என்றைக்கோ ஒரு நாள் பார்க்குற அன்றைக்கி வாங்கி தரப்போகிறோம் அப்படின்னு நினச்சி பண்ணிவிடுவாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி அவளை கடைக்கு கூப்பிட்டு போகிறோங்கும் போது பேக்கெட்டில் அதுக்குரிய எக்ஸ்பென்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அப்படி பேக்கெட்டில் எக்ஸ்பென்ஸ் இருக்கான்னு பார்க்க மாட்டோம். அவள் டெய்லி ஒன்று கேட்பா, அப்போ டெய்லி என்னால் வாங்கி கொடுக்க முடியுமாங்கிறது. ஆனால் அதுதான் அவளோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறதே இவங்க உணர்றது இல்லைங்கிறது தான் பசங்களோட வெர்ஷனில். அரேஞ்ச்டு மேரேஜஸில் அந்த அஷூரன்சஸ் எல்லாம் முன்னாடி கிடைக்காது. லவ் மேரேஜில் வந்து இவங்க எல்லா எதிர்பார்ப்பையும் அவங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. 6 வருஷம் வந்து ஒரு காதலியாக அவங்களால வச்சுருந்த பாண்டிங்கை அவங்களால ஒரு கணவனும் மனைவியும் ஒரு 3 மாதம் கூட தக்க வைக்க முடியல அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ரீசன் ஒரு பெரிய காரணம் அப்படின்னா, என்னோட கேள்வி என்னென்னா, இந்த ஃபினான்ஷியல் ரீசன் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, ஏன் தெரிஞ்சில்ல அப்படிங்கிறது தான். ஒரு 25 வயசு 27 வயசு வரைக்கும் வாழறீங்க, 27 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணுறீங்க. இந்த 27 வயசு வரைக்கும் என்னோடய வாழ்க்கை முறை இது தானே, இதுக்கப்புறம் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம். நீங்கள் 40 வயசில் நீங்கள் லட்சாதிபதியாக இருக்கலாம், நீங்கள் வந்து 50 வயசில் கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த 50 வயசு அடையிற வரைக்கும் கஷ்டங்களை ஃபீல் பண்ணுவீங்கள்ல, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் உங்களுக்குள்ளார வரும்ல, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு கணவனாக மனைவியாக அவங்க 2 பேரும் தயாராகலைங்கிறது தான். ஒரு காதலனும் காதலியுமா இருக்கும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்ண அவங்க தயாராக இருந்தாங்களோ, அதே கணவனும் மனைவியுமா ஆனதுக்கப்புறம் அதை ஓவர் கம் பண்ண அவங்க மனசில் வந்து அவங்களுக்கு இடம் தரதில்லை அவங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த மாதிரியான கேஸில் பார்க்குறேன். ஒன்றுமே கிடையாத ஒரு விஷயம், அந்த பையனை பற்றி நல்லாவே தெரியும்,
நல்லா தெரிஞ்சு தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அந்த பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சு தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நிதர்சனம் புரியுது. என்ன அப்படின்னா, இவனோட வருமானத்துக்குள்ளார நான் நினைக்கிற வாழ்க்கை எனக்கு கிடைக்காதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுது. என் வருமானத்துக்குள்ளார இந்த பொண்ணு எதிர்பார்க்குற வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியாதுங்கிறதும் அந்த பையனுக்கு அப்புறமா தான் தெரியறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து எதிர்பார்ப்புகள் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா? இப்போ அரேஞ்ச் மேட்ச் ஆகட்டும், லவ் மேட்ச் ஆகட்டும் மேம், இப்போ அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லது நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பேசுறதுங்கிறத விட புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பேசுகிறாங்க உட்காந்து, ஆனால் புரிஞ்சுக்கிறது இல்லை. முதல் விஷயம் புரிஞ்சுக்கிறது என்னென்னாங்க, லைஃப் ஸ்டைல் 2 பேரோடதும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த பொண்ணு வந்து டெய்லி ஷாப்பிங் போகிற டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். பையனுக்கு வந்து ஷாப்பிங்கே பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயே லைஃப் ஸ்டைல் பிரச்சனை வந்துடும். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, தினம் ஏதாவது போய் வாங்கணுங்கிற ஆட்டிடியூடோடவே இருப்பாங்க. இவருக்கு என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை கடைக்கு போகிறதே இவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்போது இவங்க தினம் ஷாப்பிங் போகிறது அவருக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். இன்றைக்கி போகாத, ஒரு வாரம் கழித்து போகலாம் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது இவங்களுக்கு ஒரு பெரிய இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ கடைக்குன்னு மட்டும் கிடையாது, ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் கூட சொல்கிறேன் நான். இப்போ அந்த பையன் வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த பெண்ணுக்கு சாமி கும்பிட்ற இதுவே கிடையாது. அந்த பொண்ணு வந்து பெருசாக கோவிலுக்கே போக மாட்டா, இல்லை வந்து விளக்கேற்றுற பழக்கம் கிடையாது அவளுக்கு. அப்படின்னா அவன் என்ன எதிர்பார்ப்பானா, காலையில் அவள் எழுந்திரிச்சு வந்து கொஞ்சம் அந்த சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்குக்கு எண்ணெய்க்கெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஏன்னா அவன் போகிறதுக்கு முன்னாடி அவர் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு போகணுன்னு நினைப்பார். ஒரு நாள் விட்டுருவார், 2 நாள் விட்டுருவார். அது ஒரு மாதம் 2 மாதம்னு ஆகும்போது அவருக்கு என்னென்னா, நான் என்ன இதுதானே கேட்குறேன், இதை நீ க்ளீன் பண்ணி வைக்கிறியா? நான் என்னைக்கு பண்ணியிருக்கேன்? நான் வந்து சாமி கும்பிட்ற பழக்கமே எனக்கு கிடையாதுன்னு உனக்கு தான் தெரியும்ல. நான் விளக்கேற்றுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுன்னு உனக்கு தெரியும். நான் புதுசாக எதிர்பார்க்குறேன். இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த லைஃப் ஸ்டைலுங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் என்னோட லைஃப் ஸ்டைலும் உன்னோட லைஃப் ஸ்டைலும் ஒன்றா இருக்கான்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு வேளை லைஃப் ஸ்டைலில் டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இதுதான் பண்ணுவார், அவருக்கு தேவை இதுதான். அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? என்னை இப்போ அவர் சாமி கும்பிடுவார், அவர் சாமி கும்பிட்டு தான் வெளில போவார் அப்படின்னா நான் ஏதோ அந்த இடத்த க்ளீன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை என்னால் பண்ண முடியல, ஒரு வேலைக்காரியாவது அம்மா அந்த இடத்த க்ளீன் பண்ணி வை, இதில் எண்ணெய் ஊற்றி வை, திரி போட்டு வை, இதை நான் அவருக்கு கோப்பப் பண்ணி கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஹஸ்பண்டும் அவளுக்கு இந்த மாதிரி தான் இருப்பா. அவளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அவருக்கு வெளியில் போகணும், அவளுக்கு ஒரு சினிமாவுக்காவது போயிட்டு வரணும், இல்லை மந்த்லி ஒரு தடவையாவது அவள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பா, இல்லை பக்கத்தில் எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரணும்னு நினைப்பா. அதை நான் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்படி அவரால் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவளுக்கு எடுத்து சொல்கிறதுக்கோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ ஒரு பழகணும். இது 2மே இல்லாமல் இவங்களோட எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பசங்கக்கிட்ட இன்னொரு பிரச்சனை பார்க்குறேன். என்னென்னா, பண்ண முடியுமா முடியாதான்னு தெளிவாக பார்க்கவே மாட்டாங்க. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இரு பண்ணிக்கலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா, என்றைக்கோ ஒரு நாள் நடக்கும், ஆனால் அது என்றைக்கு நடக்கும்னு நீ நினைக்காத, பட் நடந்துடும், வெயிட் பண்ணு, பாசிட்டிவாக இரு, அது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை. பொண்ணுங்களுக்கு இன்றைக்கி என்ன வேணுமோ அது இன்றைக்கி இப்போவே இப்படியே நடக்கணும். அடுத்த வாரம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கெலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க. இன்றைக்கி நான் பிரியாணி சாப்பிட்ணுன்னா நான் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ணும், நாளைக்கு நம்ம கிளம்பி போய் பிரியாணி சாப்பிட்டு வரலான்னா ஒத்துக்க முடியாது. இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இவரோட உணர்வுகளில் இவர் பொறுமையாக பண்ணலான்னு நினைப்பார், இவங்க இன்றைக்கே பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 2வது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ். நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, நிறைய டிவோர்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் ஒரு ரீசன் அப்படின்னு வந்ததுன்னா, நான் டிப்பிக்கலாக பார்க்குறது என்னென்னா, ஒன்று பொண்ணு பயங்கர சேவிங் மென்டாலிட்டியில் இருப்பாங்க, பையன் வந்து ஸ்பெண்ட் ப்ரெஃப்ட் மாதிரி இருப்பார். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு? இம்பார்ட்டன்ஸ்னால் அவங்க அம்மாவுக்கு சில நேரங்களில் விட்டு கொடுக்காம பேசுவார், அவங்க தங்கச்சிக்கு சில நேரத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, அக்கா சொன்னால் சில வார்த்தைகளை கேட்பார் அப்படின்னு அவர் சில மனுஷங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார்ல, அதை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவங்க அக்காவை சில நேரங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தான் நினைப்பார். அப்படிலாம் கிடையாது. நான் என்னைக்கு உள்ளார வரணும், அன்னையிலேருந்து நீ உன் அக்கா உன் அம்மாவெலாம் விட்டுறணும், நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன். 100% ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருப்பாங்க, அதில் மாற்றம் இல்லை. ஆனாலும் கூட அங்கே அக்கா கூடவே வளர்ந்துருப்பார், அக்கா சொல்லியிருப்பார், அக்காவுக்கு சில விஷயங்கள் பிடிச்சது இருக்கும், அக்காவுக்காக சில விஷயங்கள் செய்யணும்னு நினைப்பார். அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறது தான். நிறைய நேரங்களில் நான் பார்க்குற பெரிய விஷயம் என்னென்னா, எப்போ ஒய்ஃப் உள்ளார வந்துட்டாங்களோ அப்போவே அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு தனி ஃபேமிலி, இவரை சுற்றி ஒரு ஃபேமிலி இருக்குது, இவரை சுற்றி என்னை சுற்றி ஒரு ஃபேமிலி இருக்குது, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் ஃபேமிலி அப்படின்னு. அதை வந்து முன்னாடியே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறது தான். ஆனால் பேசி தெரிஞ்சிக்கிறத விட புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் திருமணத்துக்கு முன்னாடியே. அவரோட வாழ்க்கை முறை இதுதான், அவர் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக அவர் இப்படி தான் இருப்பார், அவரோட எதிர்பார்ப்பு இதுவாக தான் இருக்கும்,
என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட இருந்தும் அவர் வந்து அந்த பொண்ணு வந்து இவ்வளோ தான் அவளால் பண்ண முடியும், அவகிட்ட பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வச்சுக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் ஓசிடியாக இருப்பார், இவர் வந்து தான் வீடு இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பார். பட் அந்த பொண்ணுக்கு அந்த மென்டாலிட்டியே இருக்காது. அது வந்து ஒரு சாதாரணம், அது எப்படி வேலை பார்க்குதோ அப்படி பார்ப்பாங்க. எனக்கு ஒரு கேஸில் வந்து நான் பார்த்துருக்கேன், பால் பாத்திரம் மாற்றி யூஸ் பண்ணுறதே ஒரு காரணமாக இருந்தது அவங்களுக்கு. மாமியார் வந்து ஒரு பால் பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் என்னோட பால் பாத்திரம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க என் மருமக வந்தாலும் பால் இந்த பாத்திரத்தில் தான் காய்ச்சணுன்றாங்க. அந்த பொண்ணு எப்போ போனாலும் அது அவங்க வீட்டில் ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்குமா இருக்கும், அதுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பாத்திரத்தில் பால் காய்ச்சுது. 1 நாள் 2 நாள் 3 நாள்னு இந்த பிரச்சனை பேசி பேசி ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் எங்கடா பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா அந்த பால் பாத்திரம் தான். அதுக்கப்புறம் அது எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிடும், அது வேறு விஷயம். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட என்ன மாதிரியே நீ நடந்துக்கணும், உன்ன மாதிரியே நான் நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவர் யாருன்னு இவங்களும், இவங்க யாருன்னு அவரும் கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.